வணக்கம். வால்பாறை மணிவண்ணன். ரொம்ப நாளாக நான் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன், கேஸ் நடத்திட்டுருக்கேன் அப்படின்லாம் எல்லா மக்களெல்லாம் அறிவிங்க. அந்த மாதிரிலாம் ஒரு இதில் இப்போ அந்த இபி 14 10/14ன்னு ஒரு இபியில் 16/6/2026 அன்னைக்கு நீதிமன்றம் டெலிவரி ஆஃப் பொசிஷனுக்கு இப்போ நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன்ல, காவியா ஸ்டோரு, அடுத்து கதிரேஷன் ஸ்டோரு, இது வந்து ஜெப்ரி ஃபேரில் டெலிவரி ஆஃப் பொசிஷனுக்கு ஆர்டர் ஆயிருக்கு. இப்போ இது ஒரே பெரிய பிரச்சனையாகி என்னை காண்டாக்ட் பண்ணாதவங்களே இல்லை, நிறைய பேர் சங்கடப்படுறீங்க, நிறைய பேர் சந்தோஷப்படுறீங்க. அப்பா மணிவண்ணன் முடிஞ்சாடா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீதிமன்றத்தில் என்ன நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, சுரேஷ் மேனன் ஒருத்தர் வந்து தான் இந்த குரூப் மேனேஜராக இருந்தார். அவர் தான் வந்து இபி போடுறாரு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கம்பெனி சைடு என்ன பண்ணிட்டாங்க, சுரேஷ் மேனன் பேரில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ அவர் எப்படி ஃபைல் பண்ண முடியும்? அவர் இங்கே இல்லைங்கிறது ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஃபைல் பண்ணிட்டாங்க. கோர்ட்டு அதை கவனிக்காம விட்டாங்க. சுரேஷ் மேனன் எப்படி வர முடியும்? ஏன்னா சுரேஷ் மேனன் வழக்கில் இல்லைன்னு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வேறு பண்ணிட்டாங்க. இவர் வந்து வக்காலத்தும் போடலை அப்படின்னு. அப்போ சுரேஷ் மேனன் பர்மிஷன் வாங்கலை, வக்காலத்து போடலை, இப்படி கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்த கேஸில் 10 வருஷம் வக்காலத்து இல்லாமல் ஓட்டியிருக்கு. வழக்கறிஞர் இந்த கேஸை நடத்தியிருக்காரு. இப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆச்சு, பிரச்சனை ஆகும்போது போயின்னு பிரச்சனை வரும்போது இப்போ நானும் ஹைகோர்ட் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எவிஷன் பிரச்சனை. ஆனால் இந்த கடவுள் இருக்கார் இல்லையா, நம்புறவனை எந்த காலத்துலையும் கைவிட மாட்டார். அப்போ இந்த 2-3 நாளாக மன உளைச்சல், டென்ஷன் ஏன் கேட்குறீங்க? இந்த பிரச்சனையை தொட்டால் அந்த பிரச்சனை. இப்போ வால்பாறை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது வால்பாறை கோர்ட்டுனாவே அலறேன். அப்படி இந்த தீயில் நின்றுட்டு கத்துனா எப்படி கதறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அலறேன். ஆனால் சிரிச்சுட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உள்ள அவ்வளவு மனவேதனைகள் இருக்குது. இன்றைக்கெலாம் நீதிமன்றங்கள் ஏழைகளை பார்க்குறதில்ல. நம்மளை எவனாவது எதுக்குறானா அவனை பழி தீப்போம். அவன் என்ன நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறது, நம்ம முடிவு பண்ணுறதான் அப்படின்னு ஒரு தவறான கருத்துக்குள்ளே போயிடுறீங்க. நீதிமன்றம், நீதிபதி கடவுள். கடைசியாக எங்கே வருவோம்? ஒரு கோயிலுக்கு தான் வருவோம். எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி முடிச்சோன்னே எங்கே வருவோம்? கோயிலுக்கு தான் வருவோம். கோயிலில் சாமி நம்மளை இத்தனை கேள்வி கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியாது. அப்போ கடவுளுங்கிற கருணை நீதிபதிக்கிட்டு இருக்குது. இது ஏன் சொல்ல வரேன்னா, நீதிபதிக்கு கருணை இருக்குது, நல்லவங்க தான். போய் சொல்லிக் கொடுக்குறவங்க அப்படி சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஏதோ மணிவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். கிடையவே கிடையாது. கண்ணீர் வடிக்கிறவன் தான் நான் நிறைய இடத்துல நான் அந்த மாதிரி வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு தவறான காரியம் இது வரும், சட்டத்துக்குள்ளே வருவோம். அப்போ இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த விடியல் வரைக்கும் புலம்பிகிட்டு இருந்ததில் அப்படியே செல்லில் ஒவ்வொரு கோர்ட்டு சட்டம் படிக்க இப்பெல்லாம் தீர்ப்புகள் நிறைய இருக்குது பாருங்கள். அதில் வருது பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு சிஆர்பி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்பீல் செய்திருந்தால், அப்பீல் விசாரணையில் இருந்தால், அப்பீல் பெண்டிங்கில் இருந்தால் எவிக்ஷன் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் என் கையில் கிடைக்குது. அடிச்சு பிடிச்சி நேற்று காலையில் போய் எடுத்து அந்த ஆர்டர் எடுத்த அப்புறம் அதை படித்து, இப்போ என்னென்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதில் அபிடேவிட் பெட்டிஷன் ரெடி பண்ணி நான் ஆன்லைன் நினச்சிட்டு போய் ஆன்லைனில் ஃபைல் பண்ணிட்டேன். அப்புறம் ஹெட் லெட்டர் போகிறேன், இல்லைங்க அது வந்து நீங்கள் கோர்ட்டில் தான் கொடுக்கணுன்ட்டார். நான் கொடுக்குறேன். பட் என்ன இதை ஏன் மக்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, நீங்களும் பதட்டம் அடையாதீங்க. ஒன்றும் ஆயிர போகிறது. ஆண்டவர் அப்படி தான் நம்ம வீதியில் விடணும், தெருவில் விடணும். இப்போ வேறு சொத்து இங்கே எதுவுமே நம்மகிட்ட இல்லை, வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு எழுதியிருந்தால் அது நடந்தே தீரும். அதுக்கு நான் மாற்றம் சொல்ல வரல. ஆனால் பிபிடிசி நிர்வாகம் ஏமாத்துகிறார்களா நம்மை? இவங்க இப்படியே பண்ணி தான் மாஞ்சோலையில் 8300 ஏக்கரை இழந்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பிபிடிசியில் இருக்கிற 5800 ஏக்கரை இழக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்தவங்க காசு தானே, இவங்க காசில் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அதை உணர்றதே இல்லை. நேற்று கூட நான் எஸ்ஐகிட்ட 3 மணி நேரம் கண்ணீர் விட்டு சொன்னேன். இவ்வளவுலாம் இந்த நிர்வாகத்தால் நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன், இவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, கடைசியாக 5 கோடி ரூபா கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி அழுதுட்டு தான் வந்தேன். ஏன்னா நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை சீண்டக்கூடாது. நீயும் நானும் பக்கத்து கடைக்காரன் சண்டை போட்டுக்கலாம், அது ஏதோ ஒரு பக்கம் போகலான்னு வச்சுக்கோ. ஒரு கோடீஸ்வரர் நிர்வாகத்தில் மாதம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுறீங்க. என்னை போட்டு மிதிச்சா நீ சட்டப்படி மிதி, நான் அதை தாங்கிக்கிறேன். சட்டத்துக்கு புறம்பா போய் வக்காலத்து இல்லை, நீ ஒரு நீதிமன்றத்தில் போய் வக்காலத்து இல்லாமல் கேஸ் நடத்திட்டு இருக்கீங்கன்னா என்ன? அது ஒரு ஏழைக்கு எதிராக. இதெல்லாம் செய்யாதீங்க. இப்போவும் இதை ஏன் பப்ளிக் பண்ணுறேன்னா, தெரிஞ்சுக்கணும் நீங்களும். சட்டம்னா என்ன, நீதிமன்றம்னா என்ன, ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்கள் உரிமைகளை கேட்க மாட்டேங்கிறீங்க, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். சரியா? இதை முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நான் இதை சொல்ல மறந்துடுறேன். நான் எல்லாம் அப்படியே வந்துட்டுருக்கேன்னா, என்னுடைய பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்டில் சொல்லணும். ஷேர் பண்ணணுன்னா தான் நீங்களும், ஆமாம் அண்ணன் இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு, தம்பி இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு, ஒரு 10ஆம் கிளாஸ் படித்தவர் இந்த போராட்டம் நடத்துகிறாரு, எதுக்காக போராடுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. என்னுடைய போராட்டத்தை நான் எங்கே கொண்டு போயிட்டுருக்குன்னா, வால்பாறை தாலுக்காவில் இருக்க 7 பஜார் எடுக்க சொல்லி மாண்புமிகு முதல்வர்கிட்ட போய் எவ்வளவோ ட்ரை பண்ண பார்க்க முடியலண்ணா. ஆனால் அவ்வளோ வேறு வழி இல்லை, அவ்வளோ நெருக்கடியில் அவர் இருக்கார். ஏன்னா அத்தனை கட்டு பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கணும். சட்டமன்றம் வேறு நடந்துட்டு இருந்தது. கடைசியில் பிஏவை பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த எலெக்ஷனை நடத்தாதீங்க, உள்ளாட்சி தேர்தலில் முதலே 80 கோடி போச்சு, அதனால் தயவு செஞ்சு